வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவானது டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா செக்யூரிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் வாட் ஸ்கூல்ஸ் கேன் டூ டு ப்ரொடெக்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ கண்டென்ட் பைமோட் ஷாப்பிங் ஆப் மூலம் ஸ்பான்சர் செய்யப்படுகிறது. அதாவது காய்கறி முதல் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்குவதற்கான பைமோட் ஷாப்பிங் பயன்பாடு ஆன்லைன் ஷாப்பிங் பயன்பாட்டில் ஒன்றாகும். இது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் கிடைக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றிய முழு விவரங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமாக போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவருக்கும் டேட்டா பாதுகாப்பு முக்கியமானது. டேட்டா பாதுகாப்பின் முக்கியத்துவம் மற்றும் முக்கியமான தகவல்களை பாதுகாக்க பள்ளிகள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பற்றிய விரிவான விவரங்களை இங்கு பார்க்கலாம். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான டேட்டா பாதுகாப்பின் முக்கியத்துவம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் பெர், அதாவது பெர் பாதுகாப்பு. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவருக்கும் டேட்டா பாதுகாப்பு முக்கியமானது. டேட்டா பாதுகாப்பின் முக்கியத்துவம் மற்றும் முக்கியமான தகவல்களை பாதுகாக்க பள்ளிகள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி காணலாம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா செக்யூரிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதாவது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான டேட்டா பாதுகாப்பின் முக்கியத்துவம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது தனிப்பட்ட தகவலின் பாதுகாப்பு. மாணவர்களும் ஆசிரியர்களும் பெயர்கள், முகவரிகள், சமூக பாதுகாப்பு எண்கள், தரங்கள், சுகாதார பதிவுகள் மற்றும் தொடர்பு விவரங்கள் போன்ற முக்கியமான தகவல்களை அடிக்கடி பகிர்ந்து கொள்கிறார்கள். அடையாள திருட்டு, மோசடி மற்றும் சாத்தியமான துஷ்பிரயோகத்தை தடுக்க அங்கீகரிக்கப்படாத அணுகலில் இருந்து இந்த தகவலை பாதுகாப்பது மிகவும் அவசியம். பிரைவசி கன்சர்ன்ஸ், அதாவது தனியுரிமை கொள்கைகள். மாணவர்களின் உணர்திறன், தரவு குறைபாடுகள், கல்வி செயல்திறன் மற்றும் ஒழுங்குமுறை பதிவுகள் பற்றிய விவரங்களை உள்ளடக்கியிருக்கும். பகிரப்பட்டாலோ அல்லது தவறாக அணுகப்பட்டாலோ இவை நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த டேட்டா பாதுகாப்பு மாணவர்களின் தனியுரிமையை பராமரிக்க உதவுகிறது மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது. ப்ரிவெண்டிங் சைபர் அட்டாக்ஸ், அதாவது சைபர் தாக்குதலை தடுத்தல். கல்வி நிறுவனங்கள் இணைய தாக்குதல்களுக்கு முதன்மையான இலக்குகளாகும். டேட்டா மீறல்கள், நம்பிக்கை இழப்பு, சாத்தியமான வழக்குகள் மற்றும் விலையுயர்ந்த மீட்பு முயற்சிகளின் தேவை ஆகியவற்றில் விளைவிக்கலாம். ரெகுலரிட்டி கம்ப்ளைன்ஸ், அதாவது ஒழுங்குமுறை இணக்கம். அமெரிக்காவில் உள்ள குடும்ப கல்வி உரிமைகள் மற்றும் தனியுரிமை சட்டம் FERPA மற்றும் குழந்தைகளின் ஆன்லைன் தனியுரிமை சட்டம் COPPA போன்ற சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுடன் பள்ளிகள் அடிக்கடி இணங்க வேண்டும். இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க தவறினால் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மெயின்டெனிங் அகாடமிக் இன்டெகிரிட்டி, அதாவது கல்விசார் ஒருமைப்பாட்டை பேணுதல். கல்வி பதிவுகள் மற்றும் ஆன்லைன் கற்றல் தளங்களின் இரகசியத்தன்மை, ஒருமைப்பாடு மற்றும் கிடைக்கும் தன்மையை உறுதிப்படுத்த டேட்டா பாதுகாப்பு முக்கியமானது. ஸ்டூடெண்ட் சேஃப்டி, அதாவது மாணவர்களின் முகவரிகள், தொலைபேசி எண்கள் மற்றும் உடல்நல பதிவுகள் போன்ற முக்கியமான தகவல்கள் மாணவர்களை குறிவைக்க அல்லது தீங்கு செய்ய தவறாக பயன்படுத்தலாம். இந்த தகவலை பாதுகாப்பது சாத்தியமான ஆன்லைன் அச்சுறுத்தல்களிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க உதவுகிறது. Measures schools can take to protect sensitive information, அதாவது
முக்கியமான தகவல்களை பாதுகாக்க பள்ளிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இம்ப்ளிமெண்ட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், அதாவது வலுவான அணுகல் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துதல். அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே அதை அணுக முடியும் என்பதை உறுதிப்படுத்த முக்கியமான டேட்டா கொண்ட கணினிகளுக்கு மல்டி பாக்டர் அங்கீகாரத்தை MFA பயன்படுத்தப்படும். டேட்டா என்கிரிப்ஷன், அதாவது தரவு குறியாக்கம். வலுவான குறியாக்க அல்காரிதங்களை பயன்படுத்தவும் மற்றும் குறியாக்க விசைகளை தொடர்ந்து புதுப்பிக்கவும். ரெகுலர் ட்ரெய்னிங் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது வழக்கமான பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். ஃபிஷிங், சோசியல் இன்ஜினியரிங் மற்றும் பிற இணைய அச்சுறுத்தல்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழக்கமான சைபர் பாதுகாப்பு பயிற்சியை வழங்கவும். யூட்டிலைஸ் வைரல் பிரைவேட் நெட்வொர்க்ஸ் VPNs, பள்ளி நெட்வொர்க்குகளுக்கான தொலைநிலை அணுகலை பாதுகாக்க மெய்நிகர் தனியார் நெட்வொர்க்குகளை, அதாவது VPN பயன்படுத்தப்படும். டேட்டா பேக்கேஜ் அண்ட் ரெக்கவரி பிளான்ஸ், அதாவது மீறல் அல்லது சிஸ்டம் செயலிழந்தால் முக்கியமான தகவல்களை மீட்டெடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த வழக்கமான டேட்டா பாதுகாப்பு பிரதிநிதிகளை நிறுவவும். லிமிட் டேட்டா கலெக்ஷன், அதாவது வரம்பு டேட்டா சேகரிப்பு. தேவையான டேட்டா மட்டும் சேகரித்து வைத்திருங்கள் மற்றும் டேட்டா தக்கவைப்பு தேவையை மதிப்பிடுவதற்கு வழக்கமான தணிக்கைகளை செயல்படுத்தவும். இது வெளிப்பாட்டின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. யூஸ் செக்யூர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், அதாவது பாதுகாப்பான மென்பொருள் தீர்வுகளை பயன்படுத்துதல். புதுப்பித்த மற்றும் பாதுகாப்பான மென்பொருள் தீர்வுகளை பயன்படுத்துங்கள் மற்றும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய வழக்கமான புதுப்பிப்புகள் மற்றும் இணைப்புகளை வைத்திருக்கவும். மானிட்டர் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த்ரெட்ஸ், அதாவது அச்சுறுத்தல்களை கண்காணித்து பதிலளித்தல். சாத்தியமான அச்சுறுத்தல்களை கண்காணிக்கவும் பதிலளிக்கவும் ஃபயர் வால்கள், ஊடுருவல் கண்டறிதல் அமைப்புகள் மற்றும் வைரஸ் எதிர்ப்பு மென்பொருள் போன்ற சைபர் பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தவும். பாதுகாப்பு நெறிமுறைகளை மேற்பார்வையிடவும் நிர்வகிக்கவும் பள்ளிக்குள் ஒரு இணைய பாதுகாப்பு குழு அல்லது நிபுணரை நியமிக்கவும். என்கேஜ் வித் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது வெளிப்புற நிபுணர்களுடன் ஈடுபாடு. தணிக்கை நடத்துவதற்கும் தொடர்ந்து ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்கும் இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள் அல்லது கல்வித்துறை பாதுகாப்பில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்களுடன் கூட்டு சேர்வதை கருத்தில் கொள்ளுங்கள். டெவலப் எ டேட்டா பிரீச் ரெஸ்பான்ஸ் பிளான், அதாவது தரவு மீறல் பதில் திட்டத்தை உருவாக்குதல். தரவு மீறல் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு அறிவிப்பதற்கான தெளிவான திட்டத்தை வைத்திருங்கள். காஷன், அதாவது முடிவுகள். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பிற்கு மட்டுமல்லாமல் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்குவதற்கும் கல்வி நிறுவனங்களில் முக்கியமான தகவல்களை பாதுகாப்பது அவசியம். பல வகை அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் பள்ளிகள் தரவு மீறல்களின் அபாயத்தை கணிசமாக குறைக்கலாம் மற்றும் முக்கியமான தகவல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவிற்கான போஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் செய்யப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.